என்ன நினைக்கிறீங்க? ஒரு கடவுளா, மூணு கடவுளா? எல்லாரும் ஒவ்வொரு விதமா ஒரு கருத்து சொன்னோம், அப்படிதானே? கொஞ்சம் பைபிளை கேட்டோம்னா சில கருத்துக்கள் உங்களுக்கு புலன்படும். என் கூட இருக்கிறீங்களா? இயேசு நல்லவர், ஆமென். சரி, இன்னைக்கு பார்க்க போற லெசன் ரொம்ப முக்கியமான லெசன், வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். பைபிள்ல சில சில மூல உபதேசங்கள் இருக்கும், அது தெரிஞ்சுக்காம நான் போய் பைபிள்ல படிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தமா எனக்கு என்ன பண்ணாது, எதுவுமே விளங்க. முதல் கோணல் முடிய பழமொழிய, முதல் கோணல் முற்றிலும் கோணல். அப்ப நான் ஒண்ணு சரியான கத்துக்கலனா எல்லாமே எனக்கு என்ன ஆயிரும், ராங்கா தான் போய் முடியும். சரி, அந்த ஒண்ணு முக்கியமான மூல லெசன் என்ன? நான் ஆல்ரெடி கேட்டேன், ஒரு கடவுளா, மூணு கடவுளா? நான் அடிக்கடி திருப்பி கேட்பேன், இதோட ஆன்சர் எங்க நம்ம பார்க்கலாம்? எங்க பார்க்கலாம்? நீங்க வச்சிருக்கிற பட்டயத்துல மட்டும்தான் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு பார்க்க போற லெசன் பேர் என்ன? தேவத்துவம். என்ன லெசன்? தேவத்துவம். ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா? இசைக்கருவியை பயன்படுத்துகின்ற மீன் பரலோக பிதாவே, இதனால உங்க காரம் கூட வந்து வழி நடத்திட்டோம். இந்த பாவியை பயன்படுத்துங்க, நாங்க செஞ்ச பாவங்களை மன்னிங்க. ஒருவேளை நான் கத்துக்க போற பாடங்களுக்கு எங்களோட பாவங்கள் தடையா இருக்குமானா தெய்வம் மன்னிங்கப்பா. ஒவ்வொரு லெசன்லயும் உங்க காரம் கூட இருக்கட்டும். தேவத்துவன்ற பாடத்துல என்ன எங்களை சொல்லி தரீங்கன்ற கத்துக்க உதவி செய்யுங்க. உற்சாகத்தோட அதை கவனிக்கவும், எந்த ஒரு தடைகள் இல்லாம அதை கவனிக்க உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சரி, ஒரு கேள்வி, ஏன் நம்ம தேவன் அறிஞ்சுக்கணும்? எதனால நம்ம கடவுளை அறிஞ்சுக்கணும்? என்னை பார்த்து எல்லாரும் சொல்லுங்களேன், எதனால தேவன் அறிஞ்சுக்கணும்? குயிக்க வசனத்தை வாசிக்க போறோம். யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீங்க அனுப்புனீங்க பாருங்க, கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, அவரையும் நான் சரியா புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிறதுக்கு தான் நித்திய ஜீவன். சரிங்களா? இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, எத்தனை பேர் இந்த வசனத்துல வந்தாங்க? வசனத்துல 2 பேர் தாங்க இருக்கிறாங்க. பிதா இருக்காரு, குமாரன் இருக்காரு, இன்னும் ஒருத்தர் பரிசுத்தாவி எங்க இந்த வசனத்துல காணுமே. அவர் தான் ஹெல்பர், அவர் தான் இந்த கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வழி நடத்துதல் பண்ணக்கூடிய ஆள். யாரு? பரிசுத்தாவி. இன்னைக்கு தெளிவா கவனிக்க போறோம். இது எனக்கான பாடம் மட்டும் இல்ல, இது நம்ம குடும்பத்துக்கான பாடம். கடைசி கால மக்கள் இது தெரிஞ்சுக்கலன்னா விழுவாங்க. சரி, இன்னைக்கு பல கூற்றுகள்லாம் இருக்கு. 3 பேர் தான் ஒருத்தர், இயேசுதான் 3 வடிவத்துல இருக்கிறாரு. சில பேர் சொல்றாங்க, இப்ப நான் இங்க இருந்தேன்னா உங்களுக்கு தம்பி, ஸ்கூலுக்கு போனா என் பேர் என்ன? சார். வீட்டுக்கு போனா எங்க அப்பாவுக்கு புள்ள. இதுதான் என்ன பண்றாங்க, மெர்ஜ் பண்ணி இந்த கருத்தை பைபிளோட தப்பா சொல்றாங்க. ஏசாமிக்கு அங்க ஒரு பேர் இருக்கும் பரலோகத்துல, பூர்லோகத்துல ஒரு பேரு, இன்னொரு பேர் தான் பரிசுத்தாவி. இது கரெக்டா? ரைட்டா, ராங்கா? அப்பட்டமான ராங். பைபிள் சொல்லுது தப்பான விஷயம். அப்ப இன்னைக்கு உண்மையான விஷயம் என்ன பார்க்க போறோம். இன்ன வரைக்கும் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோமா? கொஞ்சம் தெளிவான ஆராய்வோமா? நம்ம கொஞ்சம் ரிப்பேர் கடையில் விட்டு என்ன பண்ணுவோம், இந்த தேவத்தோன்ற லசனை தெளிவா ஆராய போறோம். கடவுள் உங்கள்கிட்ட பேசட்டும். சரி, அப்ப நான் சொன்னேன், ஒருத்தன் ஏசாமி பத்தி சரியா அறிஞ்சுக்கலனா அவன் விழுவான். அவரை பத்தி நான் சரியா அறிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு இட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவன் பண்ணது எனக்கு ரெடியா இருக்குது. சரி, தேவனை அறிஞ்சுக்கிறது எப்படி? அவனை அறிஞ்சுக்கிட்டா நான் எப்படி ஆவேன்? வசனம் வாசிக்கவன் நானே சொல்லிடுறேன். ஏசாயா 53:11 சொல்லுது, அவர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகர நீதிமான்களாக்குவாராம். அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்க நான் எப்படி ஆவேன்? எப்படி ஆவேன்? ஹலோ, என் கூட இருக்கிறீங்களா? நீதிமான் ஆவேன். எப்படி ஆவேன்? என்ன மானா? நீதிமான். ஏசாமியை பத்தி நான் தெரிஞ்சுக்க அவர் எனக்கு சொல்லித்தர நான் கிளீன் ஆயிட்டே இருப்பேன், என் மனசு சுத்தமாயிட்டே இருக்குமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு என்னை பத்தி அறிஞ்சுக்கோன்னு சொல்றாரு. 2 பாயிண்ட். ஏன் ஏசாமியை தேவனை பத்தி தெரிஞ்சுக்கணும்? குயிக்கா சொல்லுங்க. முதல் பாயிண்ட், நித்திய ஜீவன் எனக்கு கிடைக்கணும்னா நான் அவரை பத்தி சரியா புரிஞ்சிருக்கணும். 2வது பாயிண்ட், நான் நீதிமான் ஆகணும். நான் ஜீவனுக்கு போறதுக்கு முன்னாடி டிக்கெட் வாங்கணும்ல, ட்ரெயின்ல ஏறதுக்கு ரிசர்வ் பண்ணா மட்டும் போத்தா, அந்த டிக்கெட் கொண்டு போய் என்ன பண்ணும், சீட்ல உட்காரணும். இப்ப அதே விஷயம் தான், நான் நீதிமான் ஆயிருவேன் பூலோகத்துல. அடுத்து என்ன கிடைக்கும்? என்னது சொல்லுங்க. அப்ப நான் தேவனை அறிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பரலோகம் கிடைக்கும், நான் நீதிமான் ஆவேன். இப்ப என்ன கவனிங்கல, ஒரு கேள்வி. ஒருவேளை நான் ஏசாமி பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், அவரை பத்தி நல்லா முழுக்க அறிஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, பைபிள் சொல்லுது உங்களை சும்மா இருக்க விடாதான். என்ன பண்ணாதான்? 2 பேர் 1:8 சொல்லுது, வாசிக்க வேணாம். நீங்க ஏசாமி பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, அதிகமா அறிஞ்சுக்கிட்டே போறீங்கன்னா உங்களை சும்மா ஒரு இடத்துல உட்கார கூடாது, ஓடு ஓடி ஊழியம் செய்ய பண்ணணும். பைபிள் உங்க மனசு சும்மா இருக்க கூடாதான், ஓடு ஏதாச்சும் செய் கடவுளுக்கு போ. அதான் பைபிள் சொல்லுது, கனியற்றவர்களும் வீணருமா உங்களை சும்மா உட்கார கூடாதான். நீங்க கத்துக்கிட்ட சத்தியமா இருக்கட்டும், நீங்க கத்துக்கிட்ட ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், ஏசாமி பத்தி தெரிஞ்சுக்க நீங்க ஆசையா இருக்கிறீங்களா? இதை ஒரு சத்தியம் கத்துக்கிட்டேன் போதும், இதை வச்சு நான் கடைபிடிச்சு அப்படி போலாமா? அப்ப இன்னைக்கு கத்துக்க போற சத்தியம், இன்னும் கடவுள் எப்படி இருக்காரு, இன்னும் தேவனை பத்தி என்னென்ன புது பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு
அப்படின்னு கத்துக்க தயாரா இருக்கிறீங்களா? அப்படி கத்துக்கலன்னா விழுக இருக்கும். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன், தேவனை சரியா புரிஞ்சுக்காதவன் விழுந்துருவான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 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 விஷயத்த சொல்லுங்களேன். தேவனை சரியா புரிஞ்சுக்கல, எனக்கு விழுக இருக்கு. பைபிள்ல அப்படி யாரும் கான்செப்ட் இன்ன வரைக்கும்? கரெக்டான பாயிண்ட். ஃபர்ஸ்ட் எங்க விழுக? லூசிபருங்க. விழுக எங்க? லூசிபர். அவன் என்ன பண்ணான்? ஏசாமிக்கு மேல போனோம். ஆல்ரெடி செம்ம பவர்ல இருக்கான். ஏசாமிக்கு ஈக்குவலா செகண்டரியில இருக்கான். எப்படி? ஏசாமிக்கு செகண்டரி. அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கோ அதெல்லாம் செகண்டரி யார் இருந்தா பரலோகத்துல? தேவனுக்கு அடுத்தபடியா லூசிபர் ஒரு பொசிஷன்ல வச்சிருந்தாரு. ஆனா அவன் நினைச்சுக்கிட்டான், என்ன இன்னும் கடவுள் உயர்த்தல, நான் இன்னும் கடவுள் என்ன வேலைக்காக வச்சிருக்கிறாருன்னு சொல்லி இவன் விழுந்ததும் இல்லாம இவன் கூட என்ன பண்ணான்? பர்வத்துல 1/3 தூதர்களை தூக்கி சாப்பிட்டான். அப்ப கவனிங்க, இயேசுவை பத்தி சரியா புரிஞ்சுக்கல, லூசிபர் விழுந்துட்டான். அடுத்த விழுக எங்க நடந்துச்சு? அப்படியே லிஸ்ட் அவுட் போடுங்களேன். ஆதாம், ஏவாள். ஏவாள் நினைச்சுக்கிட்டா, ஏசாமி எனக்கு ஒரு கனியை விளக்குறாரு, ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறாருப்பா அப்படின்னு என்ன பண்ணுச்சு? இந்த அம்மா என்ன பண்ணுச்சுங்க? நினைச்சு அதுக்கே ஒரு தாட். இதை நினைக்க வச்சது யாரு? சாத்தான் தான். அப்ப ஏசாமி பத்தி சரியா புரிஞ்சுக்காத லூசிபர் விழுந்துட்டான். ஏசாமி பத்தி சரியா புரிஞ்சுக்காத ஆதாம் ஏவாளும் விழுந்துட்டாங்க. ஏசாமி முன்னாடி சொல்லியிருக்காரு, எப்ப உனக்கு ஒரு ஆபத்து இருக்குன்றனாலதான் நாங்க போவேன்னு சொன்னேன். அங்க ஒருத்தன் இருக்கான், அங்க போனா நீ விழுந்துருவேன், வேணாம் அங்க போவாத. அப்ப நான் தேவனை சரியா நீங்க புரிஞ்சுக்கலன்னா என் வாழ்க்கையில பாவம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும். சாத்தான் வரணும்ன்ற அவசியமே இல்லை. பைபிள்ல போட்டிருக்குல்ல, அவன் தன் சுய இச்சையினால என்ன பண்றான்? விழுகிறான். நான் பாவத்துல விழுகிறேன்னா ஃபர்ஸ்ட் காரணம் யாரு? இட்ஸ் மீ. சொல்லுங்க, நான் தான். செகண்ட் காரணம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை சோதனைன்னு வருது, ஃபர்ஸ்ட் நானா இருப்பேன். அடுத்து எனக்கு கொடுக்க வேண்டியது அவர் டெஸ்ட் பண்றதுக்காண்டி உங்களுக்கு கொடுப்பாரு, அது வேற விஷயம். மூணாவது, சாத்தான் என்ன பண்ணுவான்? உங்களை விழ வைப்பான். நம்ம நேச்சர் என்ன, இயற்கையே, நம்ம இயல்பே பாவத்துல விழுறது. ஆட்டோமேட்டிக்கா நான் விழுவேன், இது இன்னொருத்தன் வேற வந்து புஷ் பண்றான். சாத்தான் விழுவான விழ மாட்டானா? விழுகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதிகமா விழுவோம். இப்ப ஏசாமி சொல்றாரு, அதுக்கான பலத்தை யார்கிட்ட கேளு? என்கிட்ட கேளுன்னு ஏசாமி சொல்றாரு. அப்ப கவனிங்க, தேவனை அறிஞ்சுக்கலனா ஆட்டோமேட்டிக்கா என்னோட விழுக என்ன பண்ணும்? விழுக என்ன பண்ணும்? இருக்கும். அன்பான தேவனை கரெக்டா நான் அறிஞ்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு பரலோகம், அவர் என்கிட்ட, நான் அவர்கிட்ட. நான் அப்ப சரியா அறிஞ்சுக்காதப்பதான் எனக்கு ஒரு விழுக வருது. இதுல நீங்க உறுதியா இருக்கீங்களா? கரெக்டா தானே சொல்றேன்? பைபிள் அப்படித்தானே சொல்லுது. சரி, ஒரு வசனம் வாசிச்சீங்கல்ல, இப்ப ஒன்றான மெய்தேவனாகிய, அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணட்டுமா? சரி, ஒன்றான மெய்தேவன் பைபிள் வசனம் சொல்லுது. ஒன்றான மெய்தேவன். உபாகமம் 6:4 வாசிங்க. தெளிவா ஒரு விஷயத்தை இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறோமே, தெளிவா ஆராய்வோமா? உபாகமம் 6:4 பாருங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்களா நமக்கு? வாசிங்களா, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். என்னைய பாருங்க, எத்தனை பேரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரேவா, 2 பேரேவா, 3 பேரேவா? நான் சொல்றது விளங்குதாங்க? ரீச் ஆகுதா? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அப்ப ஒருத்தரா? இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீங்க வாசிக்கணும், நானே சொல்றேன். மத்தேயு 4:10 ஏசாமி கொண்டு போய் என்ன பண்ணுவான்? ஒரு பெரிய மலையில சாத்தான் என்ன பண்ணுவான்? நிறுத்தி என்ன பண்ண சொல்லுவான்? என் காலை தொட்டு கும்பிடுங்க, நான் உங்களுக்கு எல்லாம் தருவேன். சாத்தான் சொல்லுவாப்ல. ஏசாமி என்ன சொல்லுவாருங்க? அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக. ஆமென். அங்கேயும் பாருங்க என்ன வருது? சிங்குலர், ஒருமை தானே வருது. தேவன் ஒருத்தருக்கே நீ ஆராதனை செய். முன்னாடி வாசிங்க, தேவனை கர்த்தர் ஒருவரே. இங்க வாசிங்க, அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்ப்பா அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்னொரு வசனம் நீங்க பொறுமையா வாசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்ப கூட வாசிச்சோம்ல, யாத்திரம் 20ஆம் அதிகாரம் எந்திரிச்சுன்னு வாசிச்சோம்ல, அதுல முத கட்டல என்ன? யாத்திரம் 20ல வாசிங்க. என்ன தவிர வேற தேவன் உனக்கு? அப்ப என்ன தவிரனா இங்க 3 பேர் வருதா, ஒருத்தரா? எத்தனை பேரு? ஒருத்தர். என்ன பிரதர் குழப்பறீங்க? இப்ப அடுத்து குழம்பு பாருங்க. இப்ப என்ன வசனம் வாசிச்சோம்? தேவனாய கர்த்தர் ஒருவரேன்னு சொல்லுச்சா? கர்த்தர் ஒருவருக்கேன்னு சொல்லுச்சா? என்ன என்றின்னு சொல்லுச்சா? இப்ப 3 வசனம் தெளிவா சொல்லுது, தேவனாய கர்த்தர். சரி, இப்ப வாங்க இன்னொரு சைடு போலாமா? ஒரு வசனத்தை நீங்க வாசிக்க போறீங்க, யோவான் 14:16. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கல அப்படின்னா அடுத்த வர விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரியாது. கவனமா கவனிப்போம். நம்ம யோவான் 14ஆம் அதிகாரம் 16, John 14:16. யோவான் 14:16. வேண்டிக் கொள்ளுவேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். சரி, இந்த வசனத்தை நல்லா உற்று கவனிங்க. இந்த வசனத்தை யார் சொல்றா? ஏசாமி சொல்றார்.
நான் அப்படின்னா யாரு வரா? இயேசுவை குறிக்குது. சரி, நான் பிதாவை வேண்டிக்குவேன். ரெண்டாவது யார் வரா? பிதா. என்ன வேண்டிப்பாரா? உங்க கூடயே ஒருத்தர் இருக்கணுமா, அது யாரு? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தவானவர். நான் பிதாவை வேண்டிப்பேன், அவர்கிட்ட என்ன வேண்டிப்பேன்? இன்னொருத்தர் இருக்காரு, அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணுப்பா, அவரை அமுச்சு ஒண்ணுப்பா, அப்பதான் நல்லா இருப்பேன், அவரை உங்களுக்கு கைட் பண்ணுவான்னு சொல்றாரு. இப்ப எத்தனை பேர் வரா? என்னை கவனிங்க. ஒன்னா, ரெண்டா, மூணா? எத்தனை பேருங்க? 3 பேர் வராங்க. இன்னொரு வசனம் நீங்க பொறுமையா அப்புறம் வாட்சி பாருங்க. சகரியா 3:2 சொல்லுது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவர் தானே எங்க கர்த்தர்? ஏசாமி சொல்றாரு, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அது மட்டும் இல்ல, பைபிள் நிறைய வசனங்கள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 2-3 வசனங்கள். எபிரேயர் 9:14 வசனத்திலையும் போட்டிருக்கு, நித்திய ஆவியினாலே ஒருத்தர் வந்துட்டார். தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, பிதாவுக்கு ஒப்பு கொடுத்த ரெண்டாவது வந்துட்டார். யார் ஒப்பு கொடுத்தா? யார் பலியானா பூமியில? இயேசு. எபிரேயர் 9:14 சொல்லுது. அங்க எத்தனை பேர் வரா? என் கூட இருக்கிறீங்களா? அப்ப ஒருத்தர் தான் இருக்கான்னு 3 வசனம் பார்த்தோம். இங்க வசனங்கள் சொல்லுது எத்தனை பேரு? ஒரே ஒருத்தர் தான் இருக்கான்னு சொன்ன அதே பைபிள் தான் 3 பேர் தனித்தனியா இருக்காங்கன்னு சொல்லுது. எத்தனை பேரு? 3 பேர் தனித்தனியா இருக்கிறாங்க. இதுல யாருங்க தேவன்? பைபிள நீ வாசிப்பீங்களா அடிக்கடி? தேவன் தேவன், கர்த்தர் கர்த்தர், அதற்கு கர்த்தர், அதற்கு தேவன், இப்படி வர இந்த தேவன் தேவன் கர்த்தர் கர்த்தர்லாம் யாரு? பிதாவை குறிக்குதா? குமாரனை குறிக்குதா? இல்ல ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவியை குறிக்குதா? யார குறிக்குது? கொஞ்சம் பிரிச்சு பார்ப்போமா? பிதா மேல, குமாரன் கிட்ட, என் சைட பாத்துங்க, என்னோட கையை பாத்துங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இப்ப இந்த 3 பேரும், இந்த 3 பேத்துல யார் தேவன் பைபிள் சொல்லுது? கொஞ்சம் பிரிச்சு 2 வசனம் மட்டும் பார்க்க போறோம், முடிக்க போறோம். பாத்திரலாமா? சரி, பிலிப்பியர் 4:20 பாருங்க, பிதாவை பைபிள் எப்படி சொல்லுது? பிலிப்பியர் 4:20 வசனத்துல பிதாவை எப்படி சொல்லுதுன்னு பாருங்களேன். பிலிப்பியர் 4:20, நம்முடைய பிதாவாகிய தேவனானவருக்கு. போதும். பைபிள் எப்படி சொல்லுது? நம்முடைய பிதாவாகிய தேவன். அப்ப பிதாவை எப்படி சொல்லுது பைபிள்? தேவன் சொல்லுது. வசனம் போதுங்களா? இன்னொரு வசனத்தை நோட் பண்ணிக்க, வீட்டுல போய் பொறுமையா வாசிச்சு பாருங்க. யாக்கோபு 1:27 சொல்லுது, பிதாவாகிய தேவன். பிலிப்பியர் 4:20 பாத்தீங்க, வாசிங்க, நம்முடைய பிதாவாகிய தேவன். யாக்கோபு 1:27 சொல்லுது, நம்முடைய பிதாவாகிய. அப்ப பைபிள் எப்படி சொல்லுது பிதாவை? எப்படிங்க சொல்லுது? பிதாவை தேவன் சொல்லுது. சரி, இப்ப அடுத்த ஒருத்தர் பார்க்கணும். யார்? யாரு? குமாரன் இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 5:20 நீங்க பார்க்கலாம். ஆனா ஒரு வசனத்தை நீங்க வாசிருங்க, ரொம்ப வசனங்கள் வேணாம். ரோமர் 9 வாசிச்சு பாருங்க. அங்க சொல்லிருக்கு, சர்வத்துக்கும் மேலான தேவன். ரோமர் 9:5. பிதாக்கள் அவருடையவர்களே, மாமிசத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். என்ன சொல்லுது பைபிள்? சர்வத்துக்கும் மேலான தேவன். பிதாவை பாத்தீங்க, நம்முடைய பிதாவாகிய தேவன். தேவன் சொல்லுச்சா பைபிள்? அவரை தேவன் சொல்லுது, கர்த்தர் சொல்லுது. ரெண்டாவதா பார்த்துட்டு இருக்கோம், யாரு? குமாரன் இயேசு கிறிஸ்துவ பைபிள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது? அவரையும் பைபிள் தேவன் தான் சொல்லுது. தீத்து 2:13 சொல்லுது, மகா தேவன். தேவனா? மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன் யாரு? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பிதா பூமிக்கு வரல, பரிசுத்தவானவர் அது வரைக்கும் வரல. யாரு மாம்சத்துல நம்மள மாதிரி உடம்பு எடுத்து, பிளஷ் அந்த பாடி எடுத்து யார் உலகத்துக்கு வந்தது? யாரு? இயேசு வந்தார். இந்த தேவன் என்ன பண்ணார்? மாம்சத்துல வெளிப்பட்ட தேவன் சொல்லுதான். 1 தீமோத்தேயு 3:14 போட்டிருக்கு, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? பிதாவை தேவன் சொல்லுச்சா? என்னை கவனிங்க, பிதா தேவன் சொல்லுச்சா? குமாரன் இயேசு கிறிஸ்துவ பைபிள் தேவன் சொல்லுதா? சொல்லுது. மூணாவது யாரை பார்க்கணும்? அவரையும் பாத்திரலாமா? சரி, இவங்க 2 பேத்தையும் பைபிள் தேவன் சொல்லிச்சு. இந்த பரிசுத்த ஆவியானவரை பைபிள் தேவன் சொல்லுதான் எக்ஸ்ட்ரா பாத்திரலாமா? இதுக்கு நான் வசனங்கள் போறது இல்லை அதிகமா, ஒரு சம்பவத்தின் மூலமா உள்ள போறேன். உங்க எல்லாத்துக்கும் பழக்கப்பட்ட ஒரு சம்பவம், அனனியா சபீரா தெரியும்னு நினைக்கிறேன்ல. குடும்பம் என்ன பண்ணுவாங்க? வந்து ஒற்றுமையா போய் சொல்லுவாங்க, இவ்வளவுக்குதான் நீ நடத்த வித்தியா அப்போஸ்தலருக்கு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்துல நீ பார்க்கலாம். இதை என்ன பண்ணலாம்? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனம் எடுத்து வச்சுக்கோங்க, வாசிக்க போறோம். அதுல சொல்லுது, எப்பா நீ நிலத்த இவ்வளவுக்குதான் வித்தியா அப்படின்னு பேதுரு என்ன பண்ணுவார்? கேட்பார். அனனியா சபீரா என்ன பண்ணுவாங்க? இவ்வளவுக்கு தாங்க வித்தோம், இவ்வளவுதான் எங்களுக்கு கிடைச்சு அப்படின்னு தைரியமா போய் சொல்லிடுவாங்க. இப்ப அவங்க சொன்னது யார்கிட்ட சொன்னா?
அங்க 2 பேரும் யார்ட்டங்க சொன்னாங்க? தெளிவா கவனிச்சீங்கன்னா புரியும். யார்கிட்ட சொன்னா? பேதுரு கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. கரெக்டா? யார் சொன்னா? அனனியா சப்பீரா சொன்னாங்க. சரி, இப்ப அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 2 வசனம் வாசிக்க போறோம். வாசிங்க பாப்போம். அப்போஸ்தலர் 5 3 ஃபர்ஸ்ட் வாசிங்க, 4 அதுக்கப்புறம் வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, ம், அனனியாவே, ம், நிலத்தின் கிரயத்தில் ம், ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ம். பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? சரி, 3ஆம் வசனத்துல பாத்தீங்க. ஆனா அடுத்த வசனம் 4ஆம் வசனம் சொல்லுது, நீ மனுஷன்ட்ட சொல்லு. அந்த வசனத்தை வாசிங்களே. அதை விற்கும் முன்னே அது உன்னோடதா இருக்கவில்லையா? ம், அதை விற்ற பின்பும் ஆ, அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? ஆ, நீ உன் இருதயத்திலே ஆ. இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? கவனமா கவனிங்க அடுத்த வசனத்தை. நீ மனுஷனிடத்தில் அல்ல, ம். தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். எங்க அனனியா சப்பீரா சொல்றது பேதுருகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பைபிள் கன்வே பண்ணுது, நீ பேதுருகிட்ட மனுஷன்ட்ட சொல்லப்பா. யார்கிட்ட சொல்ற? பரிசுத்த ஆவி தேவன்ட்ட சொல்ற. 1 கொரிந்தியர் 3:16 அடிக்கடி சொல்லுவோம்ல, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிற என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் என்றும் தெரியாதப்பா. ஒருத்தன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தா தேவன் என்ன பண்ணுவார்? அப்ப பேதுருக்குள்ள இருந்தது யாரு? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப அவங்க போய் சொன்னாங்களா? ஆப்போசிட்ல சொன்னது யாருக்கு விரோதமா சொன்னா? பேதுருகிட்ட இல்ல, பரிசுத்த ஆவியாகி தேவன்ட்ட சொன்னாங்க. அங்க பைபிள் தேவன் சொல்லுதா? அப்போ 5:4 பாருங்க, நீ தேவன்ட்ட போய் சொன்ன, நீ பரிசுத்த ஆவிட்ட போய் சொன்ன. தெளிவா இருக்கீங்களா? நிறைய வசனங்களுக்கு நீ தேடி பாருங்க. அப்ப பைபிள் சொல்லுது பிதாவ தேவன் சொல்லுது. 2வது குமாரனா இயேசு கிறிஸ்துவையும் பைபிள் தேவன் சொல்லுது. 3வது பரிசுத்த ஆவியும் பைபிள் தேவன் சொல்லுது. அப்ப பாடம் என்ன? நம்ம கத்துக்கிட்ட விஷயம் என்ன? இங்க பைபிள் 3 பேர் தனித்தனியா இருக்கிறாங்கன்னு சொல்லுச்சா? பைபிள்ல இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? அப்ப 3 கடவுளா? திருப்பி கேள்வி வைக்கிறேன், உங்களுக்கு 1 கடவுளா 3 கடவுளா? இல்ல ஒருத்தர் தான் 3 ஃபார்ம்ல இருக்கிறாங்களா? இதெல்லாம் வழக்கமா சுத்தி வந்துட்டு இருக்கு. இந்த பொய்யான உபதேசம் சர்ச்சுக்குள்ள இருக்கு நிறைய இடத்துல. என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நான் கேட்டிருக்கிறேன், ஒருத்தர் தான்ப்பா அந்த 3 பேரும். அந்த ஒருத்தர் தான் பிதாண்டவர் தான் இயேசு, இயேசுன்றவர் தான் ஹோலி ஸ்பிரிட். நம்ம தான் வேற பேர் என்ன பண்றோம் வச்சு அது என்ன பண்றோம் கூப்பிடுறோம்னு சொல்றாங்க. இது உண்மையா? உண்மையா பொய்யா? இது பொய். இன்னும் வரப்போறோம், இன்னும் இருக்கு. 3 பேர் தனித்தனியா இருக்கிறாங்கன்னு சொல்லுதா? ஆனா பைபிள் இன்னொரு விஷயத்தையும் கன்வே பண்ணுது. எல்லாரும் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தை தயவு கூர்ந்து எடுத்துக்கங்களேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7, 8 கையில வச்சுக்குங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்க போறோம். இதோட விளக்குறதுக்கு, தேவத்துவத்தை விளக்குறதுக்கு வேற வசனமே இல்லை. இப்ப நம்ம கத்துக்கிட்ட தேவத்துவன்ற பாடத்தை விளக்குறதுக்கு வேற வசனங்கள் நம்ம போகவே தேவையில்லை. ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். தேவத்துவன்ற வார்த்தை பைபிள்ல இருக்குதா? ஆக்சுவலா திரித்துவம் அப்படின்றதுதான் உண்மையான ஒரு நேம். திரித்துவம் அப்படின்னா ட்ரினிட்டி. ட்ரீ அப்படின்னா என்ன விஷயம்? TRI. ட்ரீனாலே 3. திரித்துவம்னா தேவத்துவத்தை பத்தி. ஆனா பைபிள்ல திரித்துவன்ற வார்த்தை எங்கேயும் பார்க்க முடியாது. தேவத்துவன்ற வார்த்தை 2 இடத்துல இருக்கு. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இருக்கு ஒரு இடம். இன்னொரு இடம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இருக்கு. எத்தனை இடத்துல இருக்கு தேவத்துவம் அப்படின்ற வார்த்தை? காட் ஹெட் அப்படின்னு இங்கிலீஷ் பைபிள்ல வரும். காட் ஹெட், ட்ரினிட்டின்னு இருக்காது. ட்ரினிட்டினா திரித்துவம், தேவத்துவம்னா காட் ஹெட் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த வார்த்தை எங்க இருக்கு பைபிள்ல? 2 இடத்துல தான் பார்க்க முடியும். ஒன்னு கொலோசியர் 2:9, இன்னொன்னு ரோமர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பார்க்கலாம். அப்ப என்ன பாயிண்ட்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்? பிதாவையும் தேவன் சொல்லுச்சு, குமாரனையும் பைபிள் தேவன் சொல்லுச்சு, பரிசுத்த ஆவியும் பைபிள் என்ன பண்ணுச்சு? தேவன் சொல்லுச்சு. இப்போ ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை சத்தமா வாசிக்க போறோம். இதுல நம்ம புரிஞ்சுக்க போறோம் தேவத்துவத்தை எப்படி கடவுளே வசனத்தை கொடுக்குறாரு. எப்பா இதை பாருப்பா, இதை பார்த்தீங்கன்னா நாங்க எப்படி இருக்கோம் நீ புரிஞ்சுக்கலாம். நாங்க 3 பேர் எப்படி இருக்கோம்னு புரிஞ்சுக்கலாம். வாசிங்களே 1 யோவான் 5:7. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். பைபிள் தெளிவா சொல்லுது, ஒருத்தர் இல்லப்பா. எத்தனை பேரு? 3 பேர். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அங்க குமாரன் வந்துச்சா? குமாரன், வார்த்தை, இயேசு, இதெல்லாம் யாரை குறிக்குது? இயேசு குறிக்குது. இப்ப வாசிங்கள, பரலோகத்துல சாட்சிகள் மூவர். ஒன்னு யாரு? பிதா, இன்னொன்னு வார்த்தை, இன்னொன்னு பரிசுத்த ஆவி. இந்த மூவரும் எப்படி இருக்கிறாங்களா? வசனம் என்ன சொல்லுது? ஒன்றா இருக்கிறாங்க. என்ன புரியலையே? மூவரும் ஒன்னா இருக்கிறாங்களா? என்ன விஷயம்? பைபிள் எனக்கு என்ன சொல்லித்தர வருது? பிதா தனியா இருக்கிறாரு, குமாரன் தனியா இருக்கிறாரு,
பரிசுத்தாவி தனியா இருக்கிறாரு. அப்ப பைபிள் ஒன்றா இருக்கிறாங்கன்னா என்ன கருத்து சொல்ல வருது? ஏதாச்சும் புரிஞ்சுக்க முடியுதா உங்களால? ஒரு விஷயத்த பார்த்தா புரிஞ்சிடும். பைபிள் சொல்லுது, நீ பரலோகத்துல நாங்க 3 பேர் இருக்கிறோம்ப்பா, நாங்க 3 பேர் எப்படி இருக்கிறோம் நீ பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா பூமியை பாரு, நீ வாழ்ற இடத்த பாரு, ஒரு 3 விஷயம் ஒன்னா இருக்கு, நீ அதை பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். 7 வாசிங்கள, 1 5 7 வாசிங்கள, 8 வாசிங்க, இன்னும் ஈஸியா புரியும். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ம், ஆவி, ம், ஜலம், ம், ரத்தம் ம். என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டு இருக்கிறது. அப்ப சொல்லுங்க பாப்போம். பரலோகத்துல 3 பேர் இருக்காங்க, அது ஒரு பக்கம் வச்சிருங்க. இப்ப இந்த தேவத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னா பூலோகத்துல நீ ஒரு 3 விஷயத்த பார்க்கணும். ஒண்ணு ஆவி, இன்னும் ஒண்ணு ஜலம், என்ன தண்ணி, இன்னும் ஒண்ணு ரத்தம். எங்க ஆவி, தண்ணி, ரத்தம் எங்கேயாச்சும் கலந்து பார்த்திருக்கீங்க? எங்கேயாச்சும் உங்க சுத்தி இருக்கிற இடத்துல எங்கேயாச்சும் பார்த்திருக்கீங்களா? சுத்தி பார்க்க வேணாம், உங்களை பாருங்க, முடிஞ்சிச்சு. கடல் கொடுத்த சுவாசம் எங்க? உங்களுக்குள்ள இருக்கு, எனக்குள்ள இருக்கு. அததான் ஆவியின் பைபிள் சொல்லுது. அப்ப கடல் கொடுத்த ஆவி எனக்குள்ள இருக்கு. சயின்டிபிக்கலா, மெடிக்கலி நம்ம உடம்புல என்ன இருக்கு? தண்ணி இருக்கு, படிச்சிருப்போம். தண்ணி இருக்கு. இன்னொரு விஷயம் ரத்தம். அப்ப இந்த 3 விஷயம், ஆவி, ஜலம், ரத்தம், இது 3 எங்கங்க ஒன்னா இருக்கு? எல்லாம் கை வச்சு சொல்லுங்க. உங்க பேர் கொஞ்சம் சொல்லுங்களேன். பவுலுக்குள்ளதான். உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் தயவு கூர்ந்து ப்ளீஸ் எல்லாரும் சொல்லுங்களேன். எனக்குள்ளதான் இருக்கு. ஒத்துக்கிறீங்களா? இருக்குதா? அப்பப்ப செக் பண்ணிக்க வேண்டாம், கிழிச்சு கிழிச்சு பாத்துக்க வேணாம். அப்ப ஆவியும் ஜலமும் ரத்தமும் ஒன்னா இருக்கு பூமியில. அது எங்க? உங்களை பாருங்க. அப்ப ஏசாமி சொல்றாரு, நீ எங்களை புரிஞ்சுக்கணுமா? ஒன்ன பாரு, கண்ணாடியிலே ஒன்ன பாரு. ஏன் கடவுள் நம்மளை பார்க்க சொன்னாரு? ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்கு இல்ல? இப்ப ஆவின்ற விஷயம், ஸ்பிரிட், கடவுள் தந்த ஆவின்ற விஷயம் எடுத்துட்டார். ஒருத்த மறைக்கும் போது கடவுள் ஆவி எங்க போயிடுது? தேவன்கிட்ட போயிடுது. அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? ஒரு பாடி கிடக்கு, அவனுக்கு பேர் வைப்பீங்களா? பாடி. அவனுக்குள்ள உடம்புல தண்ணி இருக்கும், ரத்தம் இருக்கும், ஆனா ஒண்ணு இல்ல. என்ன? கடவுள் கொடுத்த ஆவி மேல போயிடுச்சு. அதான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு. நம்மள என்ன பண்ணுது? சுயமா செயல்பட வைக்கிறதே கடவுள் தந்த ஆவி, ஸ்பிரிட் தான். அப்ப கடவுள் தந்த ஆவி அவன்கிட்ட போயிடுச்சு. பிரசங்கில பார்க்கலாம், பிரசங்கி 12:7 பாக்குறான், மண்ணானது பூமிக்கு போயிடும், ஆவி தன்னை தந்த. அப்ப ஆவி மேல போயிடுச்சு, மீதி அந்த பாடிக்குள்ள 2 இருக்கு. ஒண்ணு தண்ணி, இன்னொரு ரத்தம். சிம்பிளா வருவோம். 3ல 1 குறைஞ்சாலும் எனக்கு பேரு லிவி கிடையாது, பவுல் கிடையாது. நான் சொல்றது விளங்குதா? இப்ப என்ன எடுத்துக்கங்க, உங்களை எடுத்துக்கங்க. என்கிட்ட உடம்புல தண்ணி குறைஞ்சிருச்சு, நான் அவுட். இல்ல என் உடம்புல ரத்தம் குறைஞ்சிருச்சு, உடனே ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, ரத்தம் என்ன பண்ணுங்க, உடனே ஏத்துங்கப்பா, பி பாசிட்டிவ் ஏத்துங்கப்பா சொல்லுவாங்களா? ஏதோ ஒண்ணு குறைஞ்சானோ அதை ஃபுல்ஃபில் பண்ணும். ஒண்ணு இல்லாட்டி லிவின் ஒண்ணு இல்ல. கடவுள் இந்த ஆவி எங்க போயிடுச்சுன்னா லிவின் ஒண்ணு இல்ல. என் உடம்புல ரத்தம் கம்மியாச்சுன்னா நான் இல்ல. என் உடம்புல தண்ணி கம்மியாச்சுன்னா நான் இல்ல. லிவின்ற பேர் வராது. இப்ப என்கிட்ட கேக்குறீங்க, என்கிட்ட தண்ணி கொண்டு வான்னு அம்மா கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் தண்ணி கொண்டு போய் கொடுக்குறேன். அம்மா இந்தாங்கம்மா தண்ணி குடிங்கன்னு கொடுக்குறேன். யார் கொடுத்தா? ஆவி கொடுத்துச்சா? ஆவின் என்ன? அவர் கொடுத்த சுவாசம் அது கொடுத்துச்சா? இல்ல என் உடம்புல இருக்க தண்ணி எடுத்து கொடுத்துச்சா? இல்ல என் உடம்புல இருக்க ரத்தம் இந்தாங்கம்மா குடிங்கன்னு கொடுத்துச்சா? இந்த 3த்துல எது கொடுத்துச்சு? 3மே சேர்த்து ஒரு பேர் கூப்பிடுறீங்க பாருங்க, லிவின். அதுதாங்க தேவத்துவம். விளங்குதா? பிதா, முடிங்க சொல்லுங்க, குமாரன். இந்த 3 பேத்துல நீங்க ஒருத்தரை எடுத்துட்டாலும் எடுக்க முடியாது. அதான் விஷயம். 3 பேரும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றா இருக்கிறாங்க. இன்னும் விளங்கலையே உங்களுக்கு? இன்னும் எனக்கு புரிய மாட்டேதே. நான் படிக்கும் போது இருந்துச்சு. இன்னும் விளங்கலையே. 3 ஒன்றா இருக்காங்கன்னா ஒரே உருவத்துல இருக்காங்களா? அதுதான் இல்ல. 3 பேருக்கும் தனித்தனியா உருவம் இருக்கு. பைபிள் வாசிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் நான். 3 பேருக்கும் தனித்தனியா உருவங்கள் இருக்குதா? இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சொல்றாங்க, என்னது? ஏசாமிக்கு உருவம் இல்ல, இயேசு படைக்கப்பட்டவர்னு சொல்றாங்க. உண்மையா? இந்த 3 பேர்த்த வச்சு 3 விதமான கூட்டங்கள் உருவாச்சு. வரலாறு என்ன தெரியுமா? பிதாவை மட்டும் கும்பிடுறவங்களுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. ஜெகோவா விட்னஸ். அவங்களோட கூற்று என்ன? பிதா ஒருத்தர் தான்ப்பா, அவர் தான் கடவுள். சரியா தப்பா? பைபிள் படி தவறான ஒண்ணு. அடுத்து இன்னொரு கூட்டம், இயேசுதான் தெய்வம். உண்மைதான். இயேசு மட்டும்தான் தெய்வம். அதான் போய். நான் சொல்றது விளங்குதா? அவங்களுக்கு பேர் என்ன? ஒன்லி ஜீசஸ். இப்ப இந்த கூற்று பைபிள் படி உண்மையா? உண்மையா பொய்யா? பொய்யான ஒண்ணு. பைபிள் இது கிடையாது. பரிசுத்தாவியானவர் ஒரு உருவம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு ஸ்பிரிட் பா. அவர் சொல்ற ஆவி அப்படியே அப்படியே சுத்திட்டு இருக்கும். ஆவி அப்படி ஒரு கூற்று போயிட்டு இருக்கு. அது உண்மையா? பைபிள் என்ன பேசுது ஸ்ட்ரெயிட்டா பேசுங்க. அதுவும் பொய். ஏசாமிக்கு உருவம் இருக்கா? இருக்கு. பிதாவுக்கு இருக்கு. குமாரனுக்கு ஒரு வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க.
தேவனுக்கு உருவம் இருக்குதான். யோவான் 5:37 சொல்லுது, பிதாவோட சத்தத்தை ஒருத்தனும் கேட்டதில்ல, அவரோட ரூபத்தை, அவரோட பாடி ஷேப்பை நீ பார்த்ததே இல்லப்பா, ஒருத்தனும் பார்த்தது இல்லை. யோவான் 5:37 சொல்லுது, பிதாவை ஒருத்தனும் கண்டதில்ல, அவரோட சத்தத்தை கேட்டதில்ல, அவரோட பாடி ஷேப் ரூபத்தை பார்த்தது இல்லப்பா. அப்ப ரூபம் இருக்குதானே? பைபிள் பதிவிடுது, ரூபம் இருக்கு. சிம்பிளா சொல்றேன், பிதாவை பார்த்தா நீங்க இவங்க 2 பேரையும் புரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது விளங்குதா? இயேசுவை பார்த்தா மத்த 2 பேர் எப்படி இருக்காங்க புரிஞ்சுக்கலாம். பரிசுத்த ஆவியானவரை நீங்க ஒருத்தரை பார்த்தா போதும், இவங்க 2 பேர் எப்படி இருக்காங்க புரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க ஏதோ ஒரு விஷயத்த, ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பார்த்தோம். ஏன் அப்படி சொல்றாங்க தெரியுமா? வெந்திருக்கா இல்ல ஒரு விஷயத்த எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒண்ணு டெஸ்ட் பண்ணுங்க. இப்ப தேவத்துவத்தை நீ ஒருத்தரை பார்த்தா போதும், மத்த 2 பேர் எப்படி இருக்காங்க புரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது விளங்குதா? இப்ப சொல்லுங்க, பிதாவுக்கு ரூபம் இருக்கு. அப்ப யாருக்கும் ரூபம் இருக்கணும்? இயேசுவுக்கும் இருக்கணும், ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தவனும் இருக்கணும். பிலிப்பியர் 2:6 சொல்லுது, வாசிக்க வேணாம். பிலிப்பியர் 2:6 சொல்லுது, அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் யாரு? இயேசு. அப்ப பைபிள் கன்வே பண்ணது இயேசுவுக்கு ரூபம் இருக்கு. பரிசுத்தாவிக்கு ரூபம் இருக்குதா? அவருக்கு பாடி ஷேப் இருக்கா? பாடி இருக்கா? சில பேர் ஆவியா இருக்கிறாங்க, அவருக்கு பாடி இல்லைன்னு ஒரு பாட்டு கூட பாடுவோம், பாடி இருக்கீங்களா? ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. அப்படியா? தப்பு. இன்னொரு பாட்டு பாடியிருப்போம்ல, இன்னொரு பாட்டு என்னது? உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. அதுவும் போய். தேவனுக்கு உருவங்கள் இருக்கா இல்லையா? இருக்கு. பாட்டு கூட எப்படி இருக்கணும்? பைபிள் படி இருக்கணுமா? சங்கீதத்துல போட்டிருக்கு, சத்தியத்தின்படிதான் உங்க பாட்டு இருக்கணுமா. அப்ப எழுதப்படுகிற வரிகள் கூட எதை நோக்கி இருக்கணும்? பைபிளை பார்த்து இருக்கணும். அப்படி இல்லாத வரிகளை நம்ம கொஞ்சம் மாத்தி என்ன பண்ணிக்கலாம்? பாடிக்கலாம். அது நல்ல விஷயம். அப்ப இங்க சொல்லுது, 3 பேத்துக்கும் தனித்தனியா ரூபம் இருக்கு. பிதாவுக்கு தனியா இருக்கு, இயேசுவுக்கு தனியா இருக்கு, பரிசுத்த ஆவிக்கு தனியா ரூபம் இருக்கு. ஆனா நம்ம பாடுறோம், சொல்றோம், என்னது? ரூபம் இல்ல. ரூபம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க, அடுத்த பாயிண்ட் போயிடுறேன். சிம்பிளா சொல்ல போனா, உருவத்துல தனித்தனி, குணத்திலும் நோக்கத்திலும் ஒன்று. நான் சொல்றது விளங்குதாங்க? பரலோகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு வாசிங்க. 1 யோவான் 5:7-8 வாசிச்சோம்ல, பரலோகத்துல சாட்சியிடுகிறவர்கள் 3 பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. இம்மூவரும் ஒன்றா இருக்கார்கள். மீனிங் புரியலையா? அடுத்த வசனத்தை வாசிங்களா, அதுல போட்டிருக்கு பாருங்க, இந்த ஒன்றா இருக்கிறாங்கன்றதுக்கு அர்த்தம் ஒருமைப்பட்டிருக்கிறார்கள். பூலோகத்தை சாட்சிகள் 3 என்னது? ஆவி, ஜலம், ரத்தம். இம்மூன்றும் 3 இருக்குதா? எப்படி? ஒன்று. இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. இம்மூன்று எப்படி இருக்குதா? அக்ரீன் ஒன். என்னது? 3 தனித்தனியா இல்லப்பா, இது 3 சேர்ந்து எனக்குள்ள இருக்கு. எனக்கு பேரு லிவி. அவங்க 3 பேரும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பேரு தேவத்துவம், தேவன், கர்த்தர். விளங்குதா? தெளிவா இருக்கிறீங்களா? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு 1 கடவுளா 3 கடவுளா? திருப்பி இதே கேள்வி கேட்கறீங்களே. 1 கடவுளா 3 கடவுளா? சரி, இந்த 3ம் ஒன்றா இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லிச்சு ஒருமைப்பட்டிருக்கிறாங்க. அதுதான், அங்கதான் பாயிண்டே இருக்கு. ஒருமைப்பட்டிருக்கிறாங்க. என்னது? தே ஆர் இன் யூனிட்டி. என்னது? ஒருமைப்பட்டு. அதுக்கு என்ன மீனிங்க? யோவான் 17:11 சொல்றாரு, வாசிங்களேன். ஒருமைப்பட்டிருக்கிறாங்களா? அங்க என்ன மீனிங்? தெளிவா வாசிக்க போறோம். யோவான் 17:11 வாசிங்களேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு. கொஞ்சம் இருங்க, இங்கேயும் அதே வார்த்தை வருது பாருங்களேன். என்ன போட்டிருக்கு? நீங்க எனக்கு தந்த, இயேசுசாமி சொல்றாரு, நீங்க எனக்கு தந்த அந்த மக்களு நம்மள மாதிரி ஒருமையா இருக்கணும்பா, ஒன்றா இருக்கணும்பா. ஒன்றா இருக்குன்னு வசனம் போட்டிருக்கு. இன்னும் விளக்குது. யோவான் 17 அதே அதிகாரம் தான், 22, 23 மட்டும் வாசிச்சுங்களேன். நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படி. திருப்பி அதே வார்த்தை வருது, ஒன்றா இருக்கும்படி. இப்ப வாசிங்க. நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், ஒருமைப்பாட்டில் அவர்கள் தெரிந்தவர்களா இருக்கும்படிக்கும். இதுல 23 வசனத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. ஒன்றா இருக்குதல் அப்படின்றதுக்கு பிராக்கெட்ல ஒரு போட்டா என்ன போடலாம்? ஒருமைப்பட்டு இருத்தல். என்னது? சத்தமா சொல்லாமே, ஒருமைப்பட்டு இருத்தல். சேமா, இந்த வார்த்தை நோட் பண்ணிக்க, முக்கியமானது அதான், முக்கியமான பாயிண்ட் தான். சேம். என்னது? கவனிச்சிங்களா? அப்ப இங்க சொல்லுது, தேவத்துவத்துல 3 பேரும் தனித்தனியா இருக்கிறாங்க. உருவத்துல தனியா இருக்கிறாங்க, ஆனா குணத்திலையும் நோக்கத்திலையும் செயலிலும் எப்படி இருக்கிறாங்களா? ஒன்னா இருக்கிறாங்க. சேமா ஒன்னா இருக்கிறாங்களா? மீனிங் என்ன?
சேம். இந்த ஒண்ணு இல்ல, நம்பர் ஒண்ணு கிடையாது. ஒன். ஒரு 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 குறிப்பிட்ட பொருள் இருக்கும்ல. இப்ப எத்தனை பைபிள் இருக்கேன்ட்டுனா ஒண்ணு. அந்த ஒண்ணு சொல்ல பைபிள் இங்க ஒன்னா இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு இல்ல, இது என்னதுங்க? என்னது எக்ஸாம்பிளுக்கு? எல்லாத்துக்கும் சாப்பிடணும் போல ஆசை வருதுன்னு நினைக்கிறேன், குடிப்போம். அப்ப இது என்னது? ஒரு பழம், சாத்துக்குடி பழம். சரி, ஒண்ணு. இன்னும் ஒண்ணு, இது என்ன பண்ணுது? ரெண்டாவது பழம் இருக்கு, இதுக்கு பேர் என்னதான்? சரி, இப்ப வாங்க, 3 எடுத்திருக்கிறேன், இது பேர் என்ன? நான் சொல்றது விளங்குதா? இதுக்கு பேர் என்ன? எத்தனை இருக்கு ஆனா அதுக்கு பேர் என்ன? இது 3 ஒன்னா வேற வேறையா? ஒண்ணுதான். இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேற மாதிரி வருதே, வேற. இந்த பாயிண்ட் கவனிச்சு, நான் சொல்றது விளங்குதா? இப்ப இது 3 ஒன்னா இருக்கு, ஏன்னா அது ஒரு ரகம். ஆனா இங்க தனியா ஒண்ணு வந்திருக்குது, என்னது? வாழைப்பழம். இது தனி. எது ஒண்ணுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சிம்பிளா சொல்லுங்க, இந்த 3 ஒண்ணு, இது இவ்வளவுதாங்க சிம்பிளான கான்செப்ட். ஒரே மாதிரி இருத்தல்னா உருவத்துல சொல்லல, குணத்திலையும் அவங்களோட எண்ணத்திலையும் சிந்தையிலையும் ஒண்ணு. த சேம் அப்படின்றதான் உண்மையான ஆன்சர். நான் சொல்றது விளங்குதா? எதுவும் கேள்விகள் இருக்குதா? அப்ப தேவத்துவன்ற வார்த்தை ஒரு பாயிண்ட் முடிஞ்சா எழுதிக்கங்க. ட்ரினிட்டி அப்படின்ற வேர்ட் லெட்டின் வேர்ட், அது லத்தீன் மொழியில சொல்லப்பட்ட ஒரு வேர்ட். ட்ரினிட்டி, திரித்துவம் அப்படின்னா உருவான இடம் ஒரிஜின் எங்கன்னா லெட்டின். லத்தீன் மொழியில் உருவானக்கூடிய வேர்டு தான் ட்ரினிட்டி. அப்ப சொல்லுங்க, ஒருமைப்பாட்டில் தேடி இருப்பது அப்படின்னா 2-3 பாயிண்ட் நீங்க சொல்லுங்க. ஏதோ 2-3 பாயிண்ட். ஒருமைப்பாட்டில் ஒன்னா யோசிக்கிறாங்கன்னு சொன்னீங்க. ஏற்றத்தாழ்வு இருக்கா? சில பேர் நினைச்சுக்கிறாங்க, பிதானா அப்பா பெரிய ஆளுப்பா, குமாரனா சின்ன பையன் இயேசு கிறிஸ்து, பரிசுத்த வேண்டவர்னா அவர் வேற ரகம். இது உண்மையா? பிதா எந்த ஈக்குவலோ அதே ஈக்குவல் பவர் யாருக்கு இருக்கு? கிறிஸ்துவுக்கும் இருக்கு. ஏற்றத்தாழ்வுன்னு ஒண்ணு இந்த தேவத்துவத்துல 3 பேத்துக்குள்ளயும் கிடையாது. இவருக்கு ஒரு பவர் இருக்குன்னா இவருக்கும் பவர் இருக்கு, இவருக்கும் பவர் இருக்கு. அப்ப தண்ணீர் தானே ஜீவன் உள்ளவராக 3 பேர் இருக்கிறாங்க. இப்ப நம்ம உயிர் வாழ்றதுக்கு என்ன தேவை? ஒரு மூலப்பொருள் தேவைப்படும், காத்து. நமக்கு கடல் கொடுத்த ஆவி, மூலப்பொருள் ஒண்ணு இருக்குது, இப்படித்தானே பைபிள் சொல்லுது. 3 பேரும் தண்ணீர் தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறாங்களா. அவங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு தனியா ஒரு மூலப்பொருள் தேவை இல்லையா, அவங்களுக்கு அவங்கதான் மூலப்பொருள். அப்ப நித்தியத்திலையும் ஒன்னா இருக்கிறாங்க. இவருக்கு ஆரம்பம் முடிவுன்னு ஒண்ணு இருக்குதா? பிதாவுக்கு ஆரம்ப முடிவு இருக்கா? இயேசு படைக்கப்பட்டவன் பைபிள் எங்க இருக்கு? எங்கேயும் கிடையாது. அப்ப பிதா படைக்கப்பட்டவரா? இல்ல. குமாரன் படைக்கப்பட்டவரா? இல்ல. பரிசுத்த ஆவி படைக்கப்பட்டவரா? இல்ல. ஆனா ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா வெளிப்படுத்தல? ஆல்பாவும் ஒமேகாவும். இதுக்கு என்ன மீனிங்? இந்த வார்த்தை ஏங்க பதிவிடணும் பைபிள்ல? ரெவலேஷன்ல 1ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். ஆல்பாவும் ஒமேகாவும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிரேக்க அந்த மொழியில பாத்தீங்கன்னா நம்ம எப்படி ஆல்பாபெட் சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்களா, ABCD Z வரைக்கும் சொல்லுவோம். ஏ ஃபர்ஸ்ட் வார்த்தை, Z கடைசி வார்த்தை. இதேதான் கிரீக்ல ஆல்பா அப்படின்றது ஃபர்ஸ்ட் வார்த்தை ஏ மாதிரி, ஒமேகானா இசட் மாதிரி. ஞாபகம் வச்சுங்க, ஜைட். ஓகேவா? அப்ப அதான் பைபிள்ல போட்டிருக்கு, A to Z நான் தான்றார் ஏசாமி. உங்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம சென்டர் பாயிண்ட் பிடிச்சிருப்போம், ஆனா ஏ மறந்துருவோம், இசட் இருக்காது. அதுக்கு என்ன மீனிங்? ஏன் அப்படி சொல்லணும்? ஆல்பா ஒமேகானா எனக்கு பிகினிங் இல்ல, எனக்கு எண்டு கிடையாது, எனக்கு ஆரம்பமும் இல்ல, முடிவும் இல்ல. அப்ப பிதாவுக்கு ஒண்ணுனா இயேசுக்கு ஒண்ணா? 3 பேர்ல நீ ஒருத்தரை பார்த்தா போதும், 3 பேர் எப்படிக்கா பாத்திரலாம். அப்போ அந்த தேவனை வெளிப்படுத்துறதுக்கு ஒருத்தர் பூமிக்கு வந்தார். யாருங்க? 3 பேருமே தேவன் தான். ஒருத்தர் பூமிக்கு வந்தாரு, அதான் கிறிஸ்து. பைபிள் வசனம் போட்டிருக்குல்ல, பிதாவை பார்க்கணுமா? என்னை கண்டவன் பிதாவை மட்டும் இல்ல பரிசுத்த ஆவியும் கண்டவன். நீ இவரை பார்த்தா போதும், அவங்களையும் பார்த்த மாதிரி சமம். அப்ப இங்க போட்டிருக்குது, இயேசு அன்பா இருக்கிறாரா? அவங்க அன்பாதான் இருக்கிறாங்க. இயேசு போய் சொல்ல மாட்டாரா? பிதாவும் பரிசுத்தாவியும் இவங்க கிட்ட ஒரு பாவம் இல்லையா? அவங்க கிட்டயும் பாவம் இல்லை. இப்ப அததான் சொல்லுது, இவர் அழகானவரா? அவங்களும் ஏங்க ஈக்குவல்ங்க. ஒருமைப்பாடு அப்படின்றது நித்தியத்துவத்திலையும் ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நிலைமையும், தண்ணீர் தானே ஜீவனும், தெய்வீகத்திலையும் ஆரம்ப முடிவும் இல்லாததுக்கு பேர் தான் அந்த ஒருமைப்பாடு. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, ஒரே மாதிரி. அந்த விட நோட் பண்ணிக்கங்க, ஒரே மாதிரி. அதுதான் பைபிள் திருப்பி சொல்லுது, ஒன்று ஒன்று. நான் சொல்ல விளங்குதா? ஒன்றுனா நம்பர் கிடையாது, ஒன்று ஒன்னா. சொல்லுவோம்ல சில நேரத்துல, அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி. படுறா அப்பா படுறா, பிள்ளை பிள்ளை படுறா, எப்படி? அப்பாவும் மாதிரி ஒரே மாதிரி. அந்த வேர்டை நோட் பண்ணுங்க.
சேம் அப்படின்ற வார்த்தை தான் பைபிள் கன்வே பண்ணுது. 3 பேருமே பைபிள் தேவன் சொல்லுதா? பிதாவையும் தேவன் சொல்லுதா? குமாரனையும் பைபிள் தேவன் சொல்லுதா? பரிசுத்தாவின் தேவன் சொல்லுதா? இதை புரிஞ்சுக்கணும்னா ஒண்ணு இல்ல, உங்க பைபிள் பரட்டி பாருங்க. முன்னாடி பேஜ் என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்குங்க? ஒரு லெட்டர் அடிச்சிருக்கீங்க. என்ன அடிச்சிருக்கீங்க? பரிசுத்த. பைபிள்ல மொத்தம் எத்தனை ஆகமம் இருக்கு? 66 ஆகமம் இருக்கு. பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27, டோட்டலா 66 ஆகமம் இருக்கு. ஆனா பைபிள் ஒரு வார்த்தை சென்டரா போடுது பிரிண்டிங். என்னது? பரிசுத்த வேதாகமங்கள் தானே வரணும். வேதாகமங்கள் ஏன்னா ப்ளூரல்ல வருது, ஆனா சிங்குலரா போட்டிருக்கு. என்ன விஷயம்? சிம்பிளா சொல்ல போனா ஒன்றா இருக்குது. இப்படி சொல்லலாமா? 3 ஒன்னை ஒண்ணு சார்ந்திருக்கு. 66 ஆகமமும் ஒண்ணுக்கு ஒண்ணு இணைஞ்சிருக்குது. இயேசு நல்லவர்னு ஆதியாகமம் சொன்னா வெளிப்படுத்தல என்ன பண்ணும்? இயேசு நல்லவர் தான் சொல்லும். இயேசு பொய் சொல்ல மாட்டான்னு பைபிள்ல இன்னொரு இடத்துல பார்க்கலாம். அதே இடத்துல தான் என்ன பண்ணும்? இன்னொரு இடமும் இயேசு பொய் சொல்ல மாட்டாரு. இன்னொரு விஷயம் பார்க்கலாமா? கலத்திர 5:22-23 உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். என்னது? ஆவியின் எத்தனை கனி இருக்கு? ஆவியின் கனிகள் 9 10? 9? கரெக்டு தானா? 9 கனிகள் தான். ஆவின் கனிகள் மொத்தம் எவ்வளவு இருக்கு? 9 கனி இருக்கு. நான் பைபிள் கன்வே பண்ணது எத்தனை? கலத்திர 5:22 ஸ்டார்டிங் மட்டும் வாசிங்க. ஆவியின் கனிகளோ? கரெக்டா? ஆவியின் கனியோ. கனியோ. ஏன் கனியோ சிங்குலர் வருது? ஏன் ப்ளூரல் வரல? ஏன் பன்மையில வரல? ஆவின் கனியோ. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு செயின் போட்டிருக்குங்க. இததான் தேவத்துவத்துல பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஒருத்தரையும் நீ பிரிக்க முடியாது அப்படின்றதான் பாயிண்ட். ஆனா ஒரு கட்டத்துல பிரிஞ்சாங்க. ஒருத்தர் யாரு? யாரு? ஒரு பெரிய லவ் பிரேக்கப் நடந்துச்சு. நான் அப்படிதான் சொல்லுவேன் பைபிளை வாசிக்கும் போது. நமக்காண்டி அவங்கள இருக்கிற அந்த ஒற்றுமை இழந்துட்டார். இழந்து தன்னோட பவர் எல்லாம் குறைச்சிட்டு மனுஷ ரூபத்துக்கு, அடிமையின் ரூபத்துக்கு கீழே எடுத்து வந்தாருங்க. சூப்பர்ல. அது தேவத்துவம் ஒரு நாள் பிரிஞ்சிச்சு. மரித்தேன் ஆனாலும், வெளிப்படுத்த சொல்லு, மரித்தேன் ஆனாலும் நான் செத்தேன்பா, எனக்கு ஒரு டெட் லைட்டா வந்துச்சு, ஆனா திருப்பி உயிர்த்தேன், உங்களுக்காண்டி திருப்பி வாழ்ந்துட்டு இருக்கேன்றார். ஆமென். அப்ப இதுல பாக்குறீங்க 3 பேரும் தேவனு. 3 பேர்த்தையுமே பைபிள் என்ன பண்ணுது? கர்த்தர் தேவன் தேவன் தான் சொல்லுது. எக்ஸாம்பிளுக்கு ஆதியாகமம் 1:1 சத்தமா சொல்லுங்க பாப்போம். மனப்பாடமா? ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார். தேவன் வருது. யார சொல்லுது? பிதா படைச்சாரா? குமாரன் படைச்சாரா? இல்ல பரிசுத்தவான் படைச்சாரா? அவ்வளவுதாங்க ஆன்சர். தனிப்பட்ட ஒருத்தர் முடியாது. ஏன்னா இவர் யோசிச்சா அதே தான் அவர் யோசிப்பார். கை அப்படி அசைச்சாருன்னா பின்னாடி 2 பேரும் அசைப்பாங்க. அப்படி டீம் ஒர்க்கா இருக்கக்கூடிய அந்த டீம் ஸ்பிரிட்டுக்கு பேர் தான் தேவத்துவம். அப்ப ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தான் படைக்கும் போது யார் வந்திருக்கணும் நினப்புக்கு? 3 பேரும். அதே ஆதியாகமம் 1:26 பாருங்க. நமது சாயலாகவும். ஏன் ஒருத்தர் இருந்தா என்ன வரணும்? எனது சாயலாகவும் எனது ரூபத்தின்படி நான் படைக்க போறேன் மனுஷனை அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதே 1:26 சொல்லுது நமது, we will create, நாம கிரியேட் பண்ணுவோன்றார். அப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? 3 பேர் இருக்கிறாங்க. ரூபம் இல்லைன்னு கூட சொன்னாங்கல்ல 3 பேத்துக்கும். இந்த வசனத்தை பார்த்தா ஈஸியா புரியுங்க. நம்ம சாயல், அப்ப அவங்களுக்கு ஒரு ரூபம் இருக்கு. நமது ரூபம், அவங்களுக்கு ஒரு பாடி இருக்கு, அவங்களோட குணம் இருக்கு. அப்ப 3 பேத்துக்குமே ரூபம் இருக்குன்றது உண்மை. 3 பேருமே ஒன்றா இருக்காங்கன்றதும் உண்மை. பைபிள்ல கூட பாருங்க. பைபிள் மேக்ஸ்ல, எனக்கு மேக்ஸ் அதிகமா வராது, மன்னிக்கும். அப்ப 1+1 எவ்வளவு? 1+1 2ன்னு நம்ம உலக கணக்கு. பைபிள் கணக்கு டோட்டலா வேற. 1+1 = 1. கணவனும் மனைவியும் 2 பேர் தனித்தனி, ஆனா அவள் இருவரும். ஏன் அப்படி சொல்லுது பைபிள்? ஏன் ஒரே மாம்சம் சொல்லுது? இவங்க 2 பேரும் தனித்தனியா உடம்பு தனித்தனியா போவாங்க, பாடி இருக்கு, ஆனா அவங்க யோசிக்கிறதுலயும் செயல்லையும் ஒன்னா இருப்பாங்க. ஏன் அப்ப 1+1 2ல வரணும் தனித்தனி? ஆனா இன்னைக்கு 1+1 2ன்ற கணக்கு சாத்தானோட. பிரிக்க பார்ப்பான், குடும்பத்துல எல்லாத்தையும் பிரிக்க பார்ப்பான். அப்ப அது சாத்தானோட கணக்கு. ஆனா ஒன்னா இருக்கணும் அப்படின்றது யாரோட கணக்கு? இதுல கூட பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு பாடத்தை வச்சிருக்கிற. 1+1 தனி பிரிதல் இருக்கக்கூடாது, ஒன்னா இருக்குன்றது கடவுளோட ஆசை. அப்ப சபை கூட எப்படியா? 1 கொரிந்தியர் 12:14 அதுல பாருங்க, சரீரம் ஒன்றுதான், ஆனா அவயங்கள் தனித்தனி. காது உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கலேன், உடம்பு ஃபுல்லா காதா. அதான் பவுல் கேக்குறாரு, எப்பா உடம்பு ஃபுல்லா ஒரே அவயமா இருந்தா சரீரம் எங்க? காது தனி சின்னது, கை தனி பெருசு, காது தனி பெருசு, மூக்கு தனி, எல்லாமே மூக்கா எல்லாமே காதா இருந்தா எப்படி இருக்கும்? பாடி எங்கன்னு கேட்போம்ல. எல்லாமே ஒரே மாதிரி இல்லப்பா, தனித்தனி. ஆனா அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன், லிவி. உங்க பேர் போட்டுக்கங்க. நான் சொல்றது விளங்குதா?
இப்ப லிவி அப்படின்னு கூப்பிடுறீங்க என்னைய, தம்பிங்க வாப்பான்னு கூப்பிடுறீங்க, லிவின்னு கூப்பிடுறீங்க. யார் என் மூக்கு மட்டும் தனியா நடந்து வருமா? என் காது மட்டும், என் கால் கை தனியா வருமா? இல்ல, எல்லாம் சேர்ந்து மூவ்மெண்ட் கொடுத்து உள்ள வரேன். அதுக்கு பேர் தான் லிவி. இதேதான் விஷயம் அங்க பொருந்தும். 3 பேரும் தனித்தனி தான், குணத்திலையும் செயல்லையும் சிந்தையிலையும் ஒன்னா இருக்கிறாங்க. நான் சொல்றது விளங்குதா? அப்போ சில 4:32 பார்க்கலாம், நிறைய பேர் அவரோட சத்தியத்தை கேட்டு ஒரே மனசா இருந்தாங்களாம், ஒரே இதயமா இருந்தாங்களாம். அப்ப அந்த தேவத்துவம் நம்ம கத்துற பாடம் என்ன? முடிச்சிட்டேன். இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்? எதுக்கு இந்த லெசன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? இப்ப கடவுள் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காருல்ல, இது எதுக்கு நான் அந்த பாடத்தை படிக்கணும்? யோவான் 17:11 நீ வாசிங்க. நீ எனக்கு கொடுத்தவங்க, ஏசாமி சொல்றாரு, நீங்க எனக்கு கொடுத்தவங்க நம்மள மாதிரியே ஒன்னா இருக்கணும்பா. ஏன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஒரே விஷயத்தை யோசிக்கிறாங்க, நன்மையை மட்டும்தான் யோசிக்கிறாங்க, பரிசுத்தையே நாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த ஒரே விஷயம் நம்ம ஒன்னா இருக்கிறோம். ஆனா பூலோக ஜனங்கள் பாவம் ஒண்ணு சென்டர்ல வந்துருச்சு, பிரிச்சு விட்டுருச்சுப்பா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதாம் ஏவாள் எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க. ஆதாம் ஏவாள் இயேசுல ஒன்னா, அந்த ஒரு சரௌண்டிங் எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா பிரிச்சது இந்த பாவம். அதான் பைபிள் சொல்லுது, யோவான் 17:12 சொல்லிருக்கு, அவங்க நம்மள மாதிரி ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ஆனா பாவம் பிரிச்சிருச்சு. அதை ஒண்ணு சேர்க்கறதுக்காண்டி தான் நான் என்ன பண்ணேன்? உங்கள்ல இருந்து பிரிஞ்சு விட்டுப்பு வந்தேன், வந்து உங்களுக்கான மறிச்சேன்றார். நீங்க என்னலையும் நான் உங்கள்ல இருக்கிறது போல நீங்க எனக்கு கொடுத்த மக்கள் ஒன்னா இருக்கணும்பா, ப்ளீஸ்பா. அது என்ன பண்ணுமோ செய்யுங்க. ஒரே மைண்டா ஒரே விஷயத்தை யோசிக்கணும், ஒரே இடத்துல எல்லாரும் இருக்கணும். பைபிள் சொல்லியிருக்கா நம்ம எங்க இருக்க போறோம்? ஒரே இடத்துல. கடைசியா எங்க? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு அங்க போறோம் வரோம் இருக்கலாம், ஆனா கடைசி ஒரு இடத்துல நம்ம ஒன்னா இருக்க போறோம். ஒரே மனசோட, ஒரே சிந்தையோட, எந்த கசப்பும் இல்லாம, எந்த பாவமும் இல்லாம ஒரு இடத்துல இருக்க போறோம். எங்கங்க? எங்க? சத்தம் வரலையே. பரலோகத்துல ஒன்னா இருக்க போறோம். ஒன்னா இருக்க போறோம்னா என்ன ஒரே மாதிரி இருப்போம்? ஒரே பாடி இல்ல. இப்ப சொன்ன வார்த்தை கூட என்னது? சேம். ஒரே இடத்துல ஒரே சிந்தையோட தேவன் ஒருத்தரை மையப்படுத்திக்கிட்டு. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்ப ஒரு ஆசை எல்லாம் என்ன? நம்ம ஒன்னா இருக்கணும், தேவனும் மனுஷனும் இணையணும்ன்றதான் அவரோட ஆசை. பாவத்துக்கு பேர் பிரிஞ்சுட்டான், ஆனா கடவுள் சொல்றாரு நீங்கள் நான் இணையணும்னு. இப்ப வீட்டுல பொறுமையா வாசிச்சு பாருங்க, பிலிப்பியர் 2:1-5 வரைக்கும் அவரோட ஆசை என்ன அப்படின்றத லிஸ்ட் போட்டிருப்பாரு. ஒரு 5 வசனத்துல, பிலிப்பியர் 2:1-5 பொறுமையா வாசிங்க. அப்புறமா எனக்கு என்ன ஆசை தெரியுமாப்பா அப்படின்றத அங்க கொடுத்திருக்காரு. அவர்கிட்ட இருந்த சிந்தை, அவர்கிட்ட இருந்த எண்ணம், அவர்கிட்ட இருந்த மனசு யார்கிட்ட இருக்க கடவுது? எல்லாரும் சொல்லுங்க, நம்ம கிட்ட இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே உங்ககிட்ட ஏன்ட்டி இருக்கணும்ப்பா. அவர்கிட்ட என்ன சிந்தை? அடுத்த வசனம் சொல்லுது, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்கட்டும். அவன் தனக்குன்னு இல்லப்பா. செல்பிஷ விட்டுரு, குப்பையில போடு, மத்தவங்க நோக்கி ஓடு. மத்தவங்களுக்கு என்ன தேவை அவங்கள பாரு. இன்னைக்கு உலகம் செல்பிஷ் தான். இன்னைக்கு உலகம் எனக்கு சாப்பாடு எனக்கு போதும் இல்ல, அவங்களுக்கு பாரு. அவனை திருப்திப்படுத்தினா நீ அவரை திருப்திப்படுத்த சமம். அப்ப ஒருவனும் என்ன பண்ணக்கூடாது? தனக்கானவை இல்ல, ஆப்போசிட்ல அவனுக்கு என்ன தேவைன்னு சந்திப்பா. நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? why are we called? நம்ம எதனால அழைக்கப்பட்டிருக்கிறோம்? 1 கொரிந்தியர் 9:10 மட்டும் வாசிங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் தெரியுமா, அந்த சேம் அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிள்ல இங்க பதிவிட்டு இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கும். உனக்கு வந்து 1:9-10 நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாம ஏக மனதோடும் ஏக யோசனையோடும் உள்ளவர்களா என்ன பண்ணுமா இருக்கணும். இதுல இந்த 3 வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை எனக்கு. ஒரே காரியத்தை பேசணும், ஏக மனசு, ஏக யோசனை. இதுக்கு இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அருமையா போட்டிருக்குது, சேம் திங் சேம் மைண்ட் சேம் ஜட்ஜ்மெண்ட். இங்க ஒரே ஏகன்னு வருது இல்ல, இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப தெளிவா போட்டிருக்குது, ஒரே காரியம் சேம். இன்னைக்கு நம்மள ஒரே காரியத்தை யோசிக்கிறோமா? அந்த ஓய்வு நாள்ல தேவனை பத்தி படிக்கணும், ஒரே காரியம். தேவனை பத்தி நான் ஆராயணும், அவரோட அன்பை புரிஞ்சுக்கணும், ஒரே காரியம். வேற ஒரு காரியம் உள்ள வரும்போது தான் பிரிவினை வருது. அப்ப சொல்லுங்க, எதனால நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அதே விஷயம் தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. இதற்காகவே நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்கப்பா. அவ்வளவுதான், முடிச்சிட்டேன். இப்ப நம்ம அழைப்பு எதுக்கா? தேவத்துவத்தை பாருங்க, அவங்க 3 பேர் ஒன்னா இருக்கிற மாதிரியே தேவனும் மனுஷனும் ஒன்னா இருக்க ஆசைப்படுறார். ஒரு டீச்சரை கொண்டு போய், மிகப்பெரிய ஒரு வாத்தியார் அவர் கொண்டு போய் சின்ன சேர்ல, ப்ரீகேஜி உட்கார சேர்ல, குட்டி பிள்ளை உட்கார சேர்ல கொண்டு போய் உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அவருக்கு அவரோட மனசு எப்படி இருக்கும்? இல்ல நீங்களே அப்படி போய் உட்கார்றீங்கன்னு வச்சுங்க, எப்படி இருக்கும்? இந்த நிலைமை தாங்க. இதோட கேவலமான நிலைமை, அவ்வளமான நிலைமை யாருக்கு வந்துச்சு? ஏசாமி.
அவர் முற்றும் அறிந்த தேவன். அவர் அறியாத ஒண்ணுமே இல்லை. அவர் கொண்டு போய் ஃபர்ஸ்ட்ல இருந்து குழந்தைய பிறக்க வச்சு ஒவ்வொன்றையும் கத்துக்கிட்டு எப்படி இருந்திருக்கும், ஒரு மனநலம் எப்படி இருந்திருக்கும். ஆனா உங்களுக்காண்டி எனக்காண்டியும் தேவத்துவத்தை கொஞ்சம் பிரிச்சுட்டு வந்தார். வந்து என்ன பண்ணாரு, அவ்வளவு அன்பு நமக்காண்டி என்ன பண்ணுச்சு, உயிரை கொடுத்துச்சு. அப்ப நம்ம இன்னைக்கு ஒரே காரியத்தை சிந்திக்கிறோமா, ஒரே விஷயத்தை பேசுறோமா? தேவன் என்ன பேசுறாரோ அதை நான் பேசக்கூடியவனா இருக்கணும். தேவன் என்ன செய்யறாரோ அதை நான் செய்யக்கூடியவனா இருக்கணும். நம்ம ஜெபத்துல கூட பாருங்களேன், 3 பேர் உள்ள வருவாங்க. அன்பின் பரலோக பிதாவே ஸ்டார்ட் பண்றேன்னா, முடிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. பிதா வந்துட்டாரு, குமாரன் வந்துட்டாரு, ஹோலி ஸ்பிரிட் அங்க. அவர் தான் உங்களை ஜோம் பண்ண தூண்டுறதே. ஆமீன். நீ இந்த இடத்துல ஜோம் பண்ணுப்பா அப்படின்னு அந்த கிண்டலிங் கொடுக்கறது யாரு? அவரு. ஜெபம் பண்ண வைக்கிறது பரிசுத்தரோட வேலை. இந்த தூண்டுதல் ஏற்படுத்தக்கூடியது அவரோட வேலை. தேவத்துவம் நம்ம பிரேயர்ல கூட இருக்கு. தேவத்துவம் நம்ம மனசுல கூட இருக்கு. இப்ப இன்னைக்கு நானும் நீங்களும் கடவுளும் ஒன்னா இருக்கிறோமா? சொல்லுங்களேன். ஒன்னா இருந்தோம்னா எங்க ஒன்னா இருப்போம்? கடவுள் கூட தேவனோட ஒரே சிந்தையா ஒருத்தரையே உயர்த்தி என்ன பண்ணுவோம்? அன்பா இருப்போம். இன்னைக்கு கடைசியா திருப்பி அதே கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு கடவுளா, 3 கடவுளா? தெளிவா ஆன்சர் கொடுக்கணும். 3 தனித்தனி நபர்கள் செயல்லையும் சிந்தையிலையும் நோக்கத்தையும் ஒன்னா இருக்கிறாங்கப்பா, அவ்வளவுதான். ஒருமை ஒருமை அதை சொல்றேன். சேம் 3 பேர் தனித்தனி, ஆனா எண்ணத்திலையும் நோக்கத்திலையும் ஒன்று. இதுதாங்க தேவன் விரும்புறாரு. நான் சொல்றது விளங்குதா? இயேசுவை அறிஞ்சுக்கணும் நீங்களும் வந்திருக்கிறீங்க, அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் நானும் வந்திருக்கிறேன். இந்த ஒற்றுமையை தான் சாத்தான் குலைக்க பாக்குறான். இடம் கொடுப்போம், இடம் கொடுப்போம், கொடுத்துட வேணாம். தேவனை சரியா புரிஞ்சுக்காதப்பதான் எனக்கு என்ன பண்ணும், விழுக பாவம் இருக்கும். 1 யோவான்ல அந்த வசனங்கள்லாம் வாசிச்சு பாருங்க. ஒருத்தன் பாவம் செய்யறான்னா அந்த காரணம் என்ன? தேவனை அவனும் சரியா அறிஞ்சுக்கல, தேவனை பத்தின விஷயங்களும் சரியா அறிஞ்சுக்கல, அவரை பத்தி நான் சரியா புரிஞ்சுக்காதப்ப பாவம் நீ கூப்பிடணும் அவசியம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கும். இப்ப இன்னைக்கு எத்தனை பேர் தேவனை புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? தேவோட அன்புக்கு அன்லிமிட்டடுங்க. அதை புரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்களா? தேவத்துவம் நம்ம சொல்லிக் கொடுக்குற பாடம் என்ன? ஒன்னா இருக்கணும். ஆமே, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒன்னா இருக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் சமாளிக்க கத்துப்போம். நம்ம ஒருத்த மட்டும் இல்ல, ஒருத்த மட்டும் நான் போய் சாத்தானோட போராட மாட்டேன். ஒரு டீம், ஒரு போர் நடக்குதுன்னா ஒருத்த மட்டுமே கத்தி எடுத்து நிக்க முடியுமா? கிடையாது. சாத்தான் வரான், அவன் டீமோட வரானா நம்ம எல்லாம் சேர்ந்து தானங்க தாக்கணும். ஆமே. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.